மன்னர் மன்னா, நாங்கள் அங்க தேசத்திலிருந்து வரும் வியாபாரிகள். எங்களிடம் உள்ள விலை உயர்ந்த பொருட்களை மன்னருக்கும் செல்வந்தர்களுக்கும் விற்று வருகிறோம். எங்களிடம் சில அபூர்வமான பொருட்களும் உண்டு. ஆனால் அவற்றை வாங்கத்தான் யாருமே இல்லை. கடைசியாக என்னப்பா பொருட்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள், பொருட்கள் எதையும் காணோம். ஆஹா, அந்த பெட்டியை கொஞ்சம் கொண்டு வாருங்கள். இங்கே இங்கே வை. பார்த்து பத்திரமாக தூக்கி கொண்டு வாருங்கள். மெதுவாக மெதுவாக. வியாபாரம் செய்ய வேண்டும், பொருட்களை மறந்து விட்டு வருவது. ஐயோ, மன்னர் மன்னா, இந்த அபூர்வமான பொருட்களை வாங்க யாருமே இல்லை. ஆனால் கடைசியாக இந்த அபூர்வமான பொருட்களை வாங்க தாங்களும் தங்கள் நாடும் மட்டுமே உள்ளன என்று கேள்விப்பட்டுத்தான் இங்கே வந்திருக்கிறோம். அப்படியா? எங்கே எடுங்கள் பார்க்கலாம். ஆனால் அரசே, அந்த அற்புதமான பொருட்களை சுற்றி ஒரு நுணுக்கமான பிரச்சனையும் இருக்கிறது. அந்த பிரச்சனை மனிதர்களின் ஒழுக்கம் சம்பந்தப்பட்டிருப்பதுதான் பெரிய பிரச்சனையே. அது என்ன, பொருட்களுக்கும் மனித ஒழுக்கத்துக்கும் அப்படி ஒரு தொடர்பு? ஆமண்ணா, இந்த பெட்டியிலே 3 விதமான அற்புத பொருட்கள் உள்ளன. நுகர்ந்து கேட்டு உடுத்தி மகிழ வேண்டிய அந்த 3 விதமான அற்புத பொருட்களை படைத்த படைப்பாளி ரிஷிக்கு சமமானவர், மகா ஒழுக்க சீலன். இந்த அற்புத பொருட்களை அவன் படைப்பதற்கு பட்ட பாடோ, செலவழித்த பணங்களோ, செலவழித்த ஆண்டுகளோ அப்பப்பா கணக்கில் அடங்காது. எனவேதான் இந்த அற்புத பொருட்களை ஒழுக்கக்கேடர்கள் அனுபவிப்பதை அவன் விரும்பவே இல்லை. ஆஹா, என்னடா? ஆஹா ஆஹா, அவர் உங்களுடன் வந்திருக்கிறாரா? அவர் வரவில்லை, பாவம் சொர்க்கம் போய்விட்டார். அவர் மட்டும் வந்திருந்தால் எனது உடமையில் பாதியையே கொடுத்திருப்பேன். சபாஷ். பொருங்கள், அவர் வராவிட்டாலும் இந்த அற்புதமான பொருட்களின் மீது ஒரு சாபத்தை ஏற்றிருக்கிறார். முதலில் ஒழுக்க கீடர்கள் யாருக்குமே இந்த பொருட்கள் அனுபவப்படாமல் போவதுதான். எல்லா ஒழுக்க கீடுகளுக்குமான சாஸ்வதமான ஒரு அளவுகோல் இல்லாதமையால் தெளிவானதொரு முறைகேட்டின் மேல் அந்த சாபத்தை ஏற்றிருக்கிறார் அவர். அதாவது கள்ளத்தந்தைக்கு பிறந்த யாருக்குமே இதிலுள்ள அற்புதமான பொருட்கள் அனுபவப்படாது என்பதுதான் அது. அப்படியா? ஆமரசே, கள்ளப்பிறவியான யாருக்குமே இதில் உள்ள திரவத்தின் வாசனை தெரியாது. இந்த பெட்டியில் உள்ள அற்புதமான மணியின் ஓங்காரநாதம் கேட்கவே கேட்காது. அதில் உள்ள சூரிய கதிர் பட்டாடையின் ஒளியும் தெரியாது. இவ்வளவு ஏன், அந்த சூரிய கதிர் பட்டாடையின் ஸ்பரிசம் கூட கிட்டாது. அப்படியா? எங்கே எடுங்கள் பார்க்கலாம். என்ன? அதாவது சபை என்றால் 4 விதமான பேர் இருக்கத்தான் செய்வார்கள். நாங்கள் இருவரும் வீணாக அவர்கள் பொல்லாப்பிற்கு ஆளாக வேண்டி வரும் அல்லவா? வியாபாரி, நீர் இப்படி இந்த சபையை அவமதிக்க கூடாது. அப்படி பேசக்கூடாது. பின்ன என்ன? இல்லை அரசே, காந்தார தேசத்திலும் முதலில் இப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் நாங்கள் பெட்டியை திறந்தவுடனேயே எங்கள் இருவரையும் ஒருவர் மோசடிக்காரன் என்று சொல்லி வெட்டவாடி வந்து விட்டார். பயப்பட வேண்டாம், இங்கு அப்படி நடக்காது. மகிழ்ச்சி அரசே, நன்றி. அவையோர்களே, அரசே, இது ஒரு உத்தம தாயின் மகனுக்கு
அற்புதமான வாசனையை தருவது மட்டுமல்ல, அவன் விரும்புகின்ற வாசனை எதுவாக இருந்தாலும் கொடுக்கும். ஆஹா, என்னடா அற்புதமான வார்த்தை. உண்மைதான், உண்மைதான். வியாபாரி, ஏன் அப்படி பார்க்கிறாய்? இல்லை அரசே, காந்தார தேசத்தில் நடந்தது போல் வியாபாரி, இது சத்திய சபை, சத்திய நாடு. சேனாதிபதி அவர்களே, நான் அமைச்சர். ஓ மன்னிக்க வேண்டும். பொதுவாக அமைச்சர்கள் தொண்டுகிழமாக தான் இருப்பார்கள். அதோடு தாங்களுடைய மிடுக்கான தோற்றத்தையும் கண்டு அப்படி நினைத்து விட்டேன். பரவாயில்லை, பரவாயில்லை. இது இப்போது ஒரு பொதுவான இனிய மனம் தானே வருகிறது. ஆமாம். தாங்கள் மனதில் இப்போது குறிப்பிட்டு ஏதாவது விருப்பமான ஒரு மனத்தை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். சரி சரி சரி. என்ன மனத்தை நினைத்தீர்கள்? ரோஜா. இப்போது இதில் ரோஜாவின் மனம் வருகிறதா? ஆம், ரோஜாவின் மனமேதான் வருகிறது. பேரரசே, பிரதானிகளே, அவையோரே, இப்பொழுது தாங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனதுக்கு பிரீதியான ஒரு வாசனையை உங்கள் மனதிற்குள் நினைத்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து அதே மனம் வருகிறதா என்று நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசோதித்து பார்க்கலாம். நான் ஆம்பள வாசனையை நினைத்து பார்த்தேன். அதுவே வருகிறது. நான் வேண்டுமென்ற சுட்ட கருவாடை நினைத்தேன், அதே வந்தது. தெய்வமே, தெய்வமே, இது சத்திய சபை, இது சத்திய சபை. இங்கே வானம் பொய்க்க வைக்காதே, வறுமையை தயவு செய்து அனுப்பாதே. ராசன நாடு வாழ்க! மன்னன் காங்கே வாழ்க! இதை பற்றி நான் ஒன்றுமே பேச வேண்டியது. ஏனென்றால் இதுவே பேசும். இந்த மணியின் நாக்கு இதன் சுவற்றிலே பரபரவென்று உரசும் பொழுது நீங்கள் பிரபஞ்சத்தையே உணரலாம். இதன் நாக்கு இதன் சுவற்றிலே 100 முறை சுழன்றால் ஓங்கார வாகனாய் எம்பெருமானே நம் கண்முன்னே வந்து காட்சி அளிப்பார். காதுள்ளவர்கள் கேட்டுக் கொள்ளுங்கள், ஆத்மா உடையவர்கள் கண்டு கொள்ளுங்கள். ஹர ஹர மகாதேவா. கேட்டீர்களா நாதத்தை? அடியே, அந்த 3வது பொக்கிஷத்தையும் எடு. உத்தமத்தாய்க்கு பிறந்த மக்களை தவிர வேற எந்த கசடர்களின் கண்களுக்கும் தெரியாத அந்த மன்னருக்கான தெய்வீக ஆடைகளை எடு. இந்த அவையிலே வீற்றிருக்கும் சத்தியசீலர்களின் கண்களுக்கு தெரியாவிட்டால் அது வேறு யார் கண்களுக்கு தெரிய போகிறது? இந்த அவையிலே இது விலை போகாவிட்டால் வேறு எந்த அவையிலே அது விலை போகப் போகிறது? எடு. முதலிலே மன்னருக்கான பாவட்டாவை எடு.
ஒழுக்கமற்றவர்கள் கண்களை உறுத்தி கெடுத்து விடாதே. முதலில் இந்த பாவட்டாவில் உள்ள சுருக்கத்தை நீக்க வேண்டும். 2 முனைகள் இடத்திலே கொடு. அங்கே சென்று பிடி, கெட்டியாக பிடி. சுருக்கத்தை நீக்க யாராவது இருவர் வந்தால் நன்றாக இருக்குமே உதவிக்கு. உத்தமத்தாயின் மகனே வா, இதை ஸ்வரிசிக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்கட்டும். வா, நீயும் வரலாமே, இன்னொருவர் வரலாமே. இந்த பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்க. இந்த மணி பிடி சகோதரா, இந்த மணி நீயும் போ சகோதரா. அங்கே சென்று அந்த மணியை பிடி. பார்த்து பத்திரமாக பிடித்துக் கொள்ளுங்கள். இப்படி அப்படித்தான். சற்று விலகிக் கொள்ளுங்கள். அவையோர்களே, அரசே, பார்த்தீர்களா? இந்த பாவட்டா என்னவோ பார்ப்பதற்கு ஒரு கம்பளியின் கண்கள் தோன்றினாலும் உண்மையில் பாலாவி போல் எவ்வளவு மெல்லிதாக இருக்கிறது. பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? ஆமாம், பாலாவி ஏதான். இந்த பாவட்டா பாலாவி போல் இருப்பது மட்டுமல்ல, இதில் உள்ள அந்த மஞ்சள் கோடு மிகவும் விசேஷமானது. அமைச்சர் அவர்களே, அந்த மஞ்சள் கோடு இருக்கிறதே, அந்த மஞ்சள் கோடு. மஞ்சள் கோடா? ஆமாம் அமைச்சரே, அது மஞ்சள் கோடு இல்லாமல் வேற என்ன? இல்லை, எனக்கு பார்ப்பதற்கு இளம் சிவப்பாக தெரிந்தது. சமீப காலமாகவே எனக்கு கொஞ்சம் பார்வை கோளாறு வந்து கொண்டிருக்கிறது. ஓ அமைச்சரே, அவர் கேட்டது வேறு, நீங்கள் பார்த்தது வேறு. நீங்கள் குறுக்கே போகும் கோட்டை சொல்லி இருக்கிறீர்கள், அது இளம் சிவப்பு நிறம்தான். எனக்கு என்னவோ இளம் சிவப்பிற்கு பதிலாக நீலம் இருந்திருந்தால் சற்று எடுப்பாக இருந்திருக்குமோ என்று தோன்றுகிறது. இல்லையா அரசே? இருக்கலாம், இருக்கலாம். என்ன தளபதி யாரே, தங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அரசே, எனக்கு அவ்வளவாக வர்ண ஞானம் கிடையாது. பரவாயில்லை, பரவாயில்லை. நாம் முதலில் இந்த பாவட்டாவில் உள்ள சுருக்கத்தை நீக்க வேண்டும். அதற்கு நீங்கள் 4 எங்களுக்கு உதவ வேண்டும். சரியா? இப்பொழுது எதிர்முனைக்கு எதிர்முனை இருவரும் இந்த பாவட்டாவை மாறி மாறி இழுக்க வேண்டும். சரியா? இங்கே இழுங்கள் பார்க்கலாம். இழுக்கலாமே. பார்த்து பத்திரமாக, மெதுவாக. கிழிந்து விட போயிடுது. கிழியாது, 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 கிழியாது. நீங்கள் தெய்வீக ஆடைகள் என்றுமே கிழிவது. சரி, நீங்கள் இப்படியே இழுத்துக் கொண்டிருங்கள். ஆனால் அவைக்கு சற்று ஒதுக்குப்புறமாக சென்று இழுத்துக் கொண்டிருங்கள். மன்னருக்கான பிற ஆடைகள் தயாரானதும் இறுதியாகவே அணிவிக்கலாம். அப்பொழுது உங்களை அழைக்கிறேன். நல்லது, அதுதான் நல்லது. பத்திரமாக எடுத்து செல்லுங்கள். பாவட்டாவில் உள்ள சுருக்கத்தை நீக்கிக் கொண்டே இருங்கள். அடே, மன்னருக்கான அடுத்த அங்கே எடு பார்க்கலாம். மேலங்கே எடு. அவையோர்களே, அரசே, பார்த்தீர்களா? 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 தந்தத்தின் மீது தங்கமுலாம் பூசியது போன்ற இந்த வர்ணத்தை நீங்கள் 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 எல்லோரும் எங்காவது பார்த்ததுண்டா? உங்கள் அரசரது தேக்குமர மேனியோடு இதுவும் சேர்ந்து கொள்ளும் பொழுது இவர் மன்னனோ மகேசனோ என்று மயங்கி விழுந்து விடாமல் இருக்க உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம் பேரரசே, இது வெறும் பட்டாடை அல்ல. இதன் ஸ்பரிசம் பட்டாலே தேகமெல்லாம் சிலிர்க்கும். ஒரு பெருமிதம், கம்பீரம், லாவண்யம், தீர்க்க தரிசனம் எல்லாம் வந்து சேரும். அப்படியா? ஆம் அரசே. எங்கே?
சிலிக்கிறது. இந்த அழகுக்கு அழகு சேர்க்க வேண்டாமா? இப்பொழுது இந்த அழகான மேலங்கிக்கு இணையான கீழங்கே எடுக்க போகுது.